கடையில் தான் இருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் ஒன்றும் வியாபாரம் ஆகலை. நேற்றும் வந்தேன், சீக்கிரமாக 8 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டேன். வியாபாரமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 500 தான் சேல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆகலை. உருளைக்கிழங்கா 5 ரூபா. பாருங்க, அவங்ககிட்ட பேசும்போது ஒரு ஆள் வந்துக்கிறாங்க. ஆமாம், 4 கிலோ 5 ரூபா. வியாபாரமே அவ்வளோ சும்மா உட்காந்து இப்போ தான் ஒருத்தவங்க வந்துக்கிறாங்க. உருளைக்கிழங்கு 4 கிலோ வாங்கினோமா வாங்குறாங்க. பார்ப்போம் எப்படி ஆகும். உங்கள்கிட்ட வீடியோ போடும்போது ஒரு ஆள் வந்துட்டாங்க. அப்போ இனிமேல் வீடியோ போடும்போது உங்கள்கிட்ட பேசிட்டே வீடியோ போடுறேன். இல்லை, 1/2 கிலோவாக எடுத்துக்கோங்க. அப்போ இல்லை, அது நான் கரெக்டாக போட முடியாது. இல்லைன்னா 2 தான் வரும். அதுக்கு தான் கேட்குறேன். எடுத்துக்கிறீங்களா? அதுதான் கரெக்டாக வரவும் வராது. வேற ஒன்று எடுத்துன்னு வாங்க. உருளைக்கிழங்கு கொடுங்க, எடுத்துன்னு வாங்க, நான் பார்க்குறேன். ஒன்று எடுத்தா ஒன்று வருது, ஒன்று எடுத்துனா இருங்க பார்ப்போம். வேற 15 ரூபா இதான் வாங்கிக்கலாம். ஏன்னு தெரில, 2 நாளாக ரொம்ப டல்லாக போகுது. ஏன்னு தெரில, அமாவாசைக்கு ஓரளவு ஓடிச்சு. அதுக்கப்புறம் நேற்று தான் ரொம்ப நேரம் 8 மணி வரைக்கும் உட்காந்துருந்தேன். அப்புறமா ரொம்ப கடுப்பாச்சிச்சு, நான் கிளம்பி போயிட்டேன். சரி, இன்றைக்கும் விடக்கூடாதுன்னு வந்தேன். இன்றைக்கி மணி என்ன ஆகுது? 6:50 ஆகுது. இது வரைக்கும் ஏற்கனவே ஒருத்தர் நெல்லிக்காய் 20 ரூபாய்க்கு வாங்கினாங்க. இப்போ உருளைக்கிழங்கு 4 கிலோ 5 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். இதுதான் ஓடி இருக்கு. பார்ப்போம் இன்றைக்கி எவ்வளோ கடைசியாக ஆகுதுன்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எவ்வளோ வரைக்கும் ஆகுதுன்னு பாருங்கள். எல்லா காயும் இருக்குது. சப்போஸ் இன்றைக்கி எல்லாமே விற்றுருதுன்னா நான் அந்த வீடியோவும் காட்டுறேன். எடுத்து வைக்க போகிறேன். எவ்வளோ இருக்குது, நான் க்ளோஸ் பண்ணும்போது எவ்வளோ வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த வீடியோவும் போடுறேன். பாருங்கள். உங்களுக்கு வீடியோ போட்டனால ஏதோ சேல்ஸ் ஆச்சுன்னா பரவாயில்ல.